சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமைதியை பிச்சை எடுக்க நாங்கள் வரவில்லை, கட்டளையிட வந்திருக்கின்றோம், இதுதான் என்று அமெரிக்காவிடமிருந்து கசிந்துள்ள ரகசிய செய்தி. போர் நிறுத்த காலக்கெடு முடிய இன்னும் வெறும் 2880 நிமிடங்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் ஓமான் வளைகுடாவின் அமைதியை கிழித்தறிந்துள்ளது. அமெரிக்காவின் USS இப்ரூஜன்ஸ் ஈரானின் 900 அடி நீள டூஸ்கா கப்பலின் இயந்திர அறையை துளையிட்டு அந்த நொடியில் மத்திய கிழக்கின் அமைதி ஒப்பந்தம் சுக்குநூறாக உடைந்து சிதறியுள்ளது. இதற்குரிய விலையை அமெரிக்கா கொடுக்கும் என தெஹ்ரான் தன் ஏவுகணை தயார் நிலையில் வைத்துள்ளது. ஈரானிய கப்பல் கைப்பற்றப்பட்டதை பொறுப்பற்ற செயல் என கண்டித்த சீனா தனது நாட்டுக்கான எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுவதால் பெய்ஜிங் கொந்தளிப்பு. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையிலும் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை ஏவுதளத்தை இஸ்ரேலிய வான்படை தகர்ப்பு. லிட்டானி நதி பகுதிக்கு மக்கள் செல்ல இஸ்ரேல் தடை விதிக்க ரஷ்யாவின் உளவுத்துறை உதவி கிடைப்பதாக வரும் செய்திகளை ஈரான் தூதர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்க அமெரிக்க தளங்கள் பாதுகாப்பு அல்ல, அவை ஒரு சுமை என வளைகுடா நாடுகள் அதிருப்தி அடைய இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை மேசைகள் காலியாக கிடக்கின்றன. ஆனால் எல்லையில் பீரங்கிகள் பசியோடு காத்திருக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை $120 தாண்டி எகிற உலக பொருளாதாரம் ஒரு பெரிய சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த 48 மணி நேரம் உலக வரலாற்றை மாற்றி எழுதப் போகின்றதா அல்லது மீண்டும் ஒரு இரத்த களரியை காட்டப் போகின்றதா? அனல் பறக்கும் நேரடி பதிவுகளுடன் இதோ முழு செய்தி தொகுப்பு. Fourth Monkey Connect coming soon. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க ஈரான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது. போர் நிறுத்த காலக்கெடு முடிய இன்னும் 48 மணி நேரமே உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே கடலில் மூண்டுள்ள மோதல் உலகை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஓமான் வளைகுடாவில் இன்று அதிகாலை ஒரு பயங்கரமான ராணுவ நடவடிக்கை அரங்கேறியுள்ளது. அமெரிக்காவின் USS இப்ரூஜன்ஸ் போர்க்கப்பல் ஈரானின் டூஸ்கா என்று 900 அடி நீள சரக்கு கப்பலை வழிமறித்து அதன் இயந்திர அறையில் துளையிட்டு அதை தடுத்து நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கப்பல் தற்போது அமெரிக்க மரைன் படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. தனது தூதர்களான ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் இஸ்லாமாபாத் செல்வார்கள் என்றும் அவர்கள் சொன்னதை ஈரான் கேட்காவிட்டால் இனிமேல் நல்லவர் வேடம் கிடையாது என ட்ரம்ப் ஆக்ரோஷமாக பதிவிட்டுள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்தார். போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட நாளிலிருந்தே அமெரிக்கா அதை மீறி வருவதாகவும் ஈரானிய கப்பலை கைப்பற்றியது ஒரு போர்க்குற்றம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமாபாத்திற்கு தனது பேச்சுவார்த்தையாளர்களை அனுப்பும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என ஈரான் அதிகாரப்பூர்வமாக சமிக்சை அளித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு செரீனா மற்றும் மேரியட் ஹோட்டல்கள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 45 நிமிடங்கள் ஈரான் அதிபருடன் பேசியுள்ளார். எப்படியாவது ஒரு நாள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டி போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்க பாகிஸ்தான் பகீரத முயற்சி எடுத்து வருகின்றது. அமெரிக்கர்கள் நிறுத்தல் குறியை கொண்டு வருவது போலவும் ஈரானியர்கள் நாட்காட்டியுடன் வருவது போலவும் தெரிகிறது என தூதரக அதிகாரிகள் இந்த முரண்பட்ட சூழலை விவரித்துள்ளனர். உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போது ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற நிலையை எட்டியுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வரும் வேளையில் ஈரானின் திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி அதிரடியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அமெரிக்கா அதனை தொடர்ந்து மீறி வருவதால் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் ஈரானிய தூதுக்குழு பங்கேற்காது என அவர் அறிவித்துள்ளார். முந்தைய பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய கொடூரமான தாக்குதலை தங்களால் ஒருபோது மறக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய சமீட்சைகளை ஈரான் ஒரு ஊடக நாடகமாகவே பார்க்கின்றது. மறுபுறம் பேச்சுவார்த்தைக்காக தனது பிரதிநிதிகள் பாகிஸ்தான் செல்வார்கள் என அதிபர் ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். துணை அதிபர் ஜெடி வான்ஸ் இன்று இஸ்லாமாபாத் செல்வாரா என்பதில் இன்னும் தெளிவற்ற நிலை நீடிப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர காரணங்களால் அமெரிக்கா முதலில் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரை அனுப்பக்கூடும் என்றும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே ஜெடி வான்ஸ் அவர்களுடன் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா என்ற குழப்பத்திற்கு மத்தியிலும் பாகிஸ்தான் அரசு முன்னெச்சரிக்கையாக தலைநகரை ஒரு பாதுகாப்பு அரணாக மாற்றியுள்ளது. இஸ்லாமாபாத் முழுவதும் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூதரகங்கள் மற்றும் முக்கிய ஹோட்டல்கள் அமைந்துள்ள பகுதிகள் முழுமையாக சீல் வைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன.
மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் போர் பதற்றம் இப்போது உலக நாடுகளை இருவேறு துருவங்களாக பிரித்துள்ளது. ஈரானிய சரக்கு கப்பலான டூஸ்கா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மற்றும் அதனை கைப்பற்றிய நடவடிக்கையை சீனா மிக கடுமையாக சாடியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் பெய்ஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்காவின் செயலை விமர்சித்து உள்ளார். ஈரான் கொடி ஏற்றப்பட்ட கப்பலை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக வழிமறித்து கைப்பற்றியது ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றது என சீனா வர்ணித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பொறுப்பான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இத்தகைய நடவடிக்கைகள் அமைதி முயற்சிகளை சீர்குலைக்கும் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியின் தற்போதைய நிலை குறித்து சீனா தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட டூஸ்கா கப்பல் சீனாவிலிருந்து பயணித்துக் கொண்டிருந்ததாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது சீனாவிற்கான எரிசக்தி விநியோகத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதால் பெய்ஜிங் அதிருப்தியில் உள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையிலும் எல்லைப் பகுதியில் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலை கிஸ்புல்லாவின் ஏவுகணை செலுத்தி ஒன்றின் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதல் அந்த பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய வீரர்களையும் பொதுமக்களையும் இலக்கு வைத்து குண்டுகள் நிரப்பப்பட்டு சுடுவதற்கு தயாராக இருந்த கிஸ்புல்லாவின் ஏவுகணை செலுத்தி ஒன்றை இஸ்ரேலிய வான்படை தகர்த்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் நிறுவப்பட்ட முன்னணி பாதுகாப்பு அரணுக்கு வடக்கே இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. தற்காப்புக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக IDF அறிவித்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து லெபனான் குடிமக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் சில முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் காரணமாக முன்னணி பாதுகாப்பு எல்லைக்கோட்டில் உள்ள குறிப்பிட்ட சில கிராமங்களுக்கு தெற்கே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை லிட்டானி நதிப்பகுதியை பொதுமக்கள் அணுகுவதற்கும் முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்கள் வடக்கு பகுதிகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் என ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அத்ராஜி தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தத்தின் போது அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கைகளை தொடர்வோம் என இஸ்ரேல் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையில் உள்ள நிலையில் லெபனான் எல்லையில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பாரிய போருக்கான அச்சத்தை உருவாக்கியுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி போர் மூலம் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியன் அமைதி மற்றும் ராஜதந்திரம் குறித்து ஒரு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். பதற்றங்களை தணிக்க அனைத்து பகுத்தறிவு மற்றும் ராஜதந்திர வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என ஈரான் அதிபர் வலியுறுத்தியுள்ளார். போர் என்பது எந்த தரப்பிற்கும் பயனளிக்கப் போவதில்லை. பதற்றங்களை குறைக்க அனைத்து ராஜதந்திர வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் எதிரியின் மீதான அவநம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வுடன் கூடிய ராஜதந்திரமே தற்போதைய தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓமான் வளைகுடாவில் ஈரானிய சரக்கு கப்பலான டூஸ்கா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பெசஸ்கியன் வன்மையாக கண்டித்துள்ளார். அதிபர் பெசஸ்கியன் ராஜதந்திரத்திற்கு அழைப்பு விடுத்தாலும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் ஒரு முரண்பட்ட கருத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் நீடிக்கும் வரை இஸ்லாமாபாத்தில் திட்டமிட்டுள்ள இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் ஈரான் தனது தேசிய நலனை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் புதிய அத்துமீறல்கள் நடந்தால் ஈரானிய படைகள் மிக கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடனான போர் பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் ரஷ்யாவிற்கான ஈரானிய தூதர் காசிம் ஜலாலி மாஸ்கோவில் உள்ள வெடோ மோஸ்டி நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டி சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய படைகளுக்கு ரஷ்ய ராணுவம் மற்றும் உளவுத்துறை உதவி செய்வதாக மேற்கத்திய ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை ஜலாலி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஈரானுக்கு ரஷ்யா உளவுத்துறை தகவல்களை வழங்குவதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இதை மேற்கத்திய நாடுகளே ஒப்புக்கொண்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் ஈரான் செய்து கொண்டுள்ள ராணுவ ஒப்பந்தங்கள் அனைத்தும் போருக்கு முன்னரே கையெழுத்திடப்பட்டவை என்றும் தற்போதைய மோதலுக்கும் அவற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அத்துடன் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான பல முக்கிய திட்டங்கள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் ஒப்புக்கொண்டார். ராஷ்ட் அஸ்தாரா ரயில் பாதை மற்றும் புதிய அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் போரினால் சற்றே தாமதம் அடைந்துள்ளன. போருக்கு மத்தியிலும் மாஸ்கோ மற்றும் தெஹ்ரான் இடையே உயர்மட்ட ராஜதந்திர ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் அதன் நீண்டகால நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகளிடையே அமெரிக்காவிற்கு எதிராக சிந்திக்க தூண்டியுள்ளது. அமெரிக்க ராணுவ தளங்கள் தங்களுக்கு பாதுகாப்பு அல்ல, மாரக ஆபத்தை வரவழைக்கும் ஒரு சுமை என்ற ரீதியில் வளைகுடா அரசுகள் தங்களது பாதுகாப்பு உறவுகளை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளன. சமீபத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கையை சிதைத்துள்ளன. ஈரானின் மிக குறைந்த செலவிலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள தாட் மற்றும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை துளைத்துக் கொண்டு இலக்குகளை தாக்கியுள்ளன. அதிநவீன தொழில்நுட்பங்களை விட எளிய ட்ரோன் வியூகங்களே போர்க்களத்தில் வெற்றி பெறுவது வளைகுடா நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கமாக அமெரிக்காவின் தீவிர ஆதரவாளராக இருக்கும் அமீரகத்திலேயே இப்போது மாற்று குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. அமெரிக்க தளங்கள் எமது மண்ணில் இருப்பது ஈரானின் தாக்குதலுக்கு எங்களை ஒரு இலக்காக மாற்றுகின்றதே தவிர பாதுகாப்பு தரவில்லை என அமீரக அதிகாரிகள் கருதுகின்றனர். அமெரிக்க ராணுவ தளங்களை ஒரு மூலோபாய சொத்து என்று அழைப்பதற்கு பதிலாக இப்போது சுமை என்று அழைக்கும் அளவிற்கு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருப்பதை தவிர்த்து சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வளைகுடா நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.